அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே வரக்கூடிய 7 நாட்கள் தமிழ்நாட்டிற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை காலை முதற்கொண்டு வானம் இருண்டு காணப்படுகிறது. நகரின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்தது. அதாவது ஈக்காட்டு தாங்கல், அசோக் நகர், கிண்டி, மேற்கு மாம்பலம், சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை முதலான பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்து வந்தது. மேலும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது என்பதனை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அந்த மழையினுடைய பதிவானது எடுத்து காட்டுகிறது. 6 இடங்களில் மிக கனமழையும் 39 இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. 11.56 முதல் 20.44 சென்டிமீட்டர் பெய்யும் மழை அளவு மிக கனமழை என வரையறை செய்யப்படும். அதே போல 6.45 முதல் 11.55 சென்டிமீட்டர் பெய்யும் மழை அளவு கனமழை என வரையறை செய்யப்படும். இதனை பார்க்கும் பொழுது விருதுநகரின் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையத்தில் 18 சென்டிமீட்டர் மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டியிலும் தேனி மாவட்டத்தில் உள்ள தெக்கடியிலும் 16 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னேரி பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினத்தில், மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னூர் ஆகிய பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் விடாமல் மழை பெய்து வருவதாக தகவல்கள் கிடைக்க பெறுகின்றன. மேலும் தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.